பஹல்காம் அட்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சரியான பதிலடி வந்து ஆப்பரேஷன் சிந்தூர் மூலமா இன்னைக்கு வந்து நிறைவேற்றியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே சரி, அவங்கவங்களுடைய விஷயங்கள வந்து ட்விட்டர்ல எல்லாத்துலயும் போடும்போது, சூப்பர் ஸ்டார் அவர்களும் அவருடைய கருத்த வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஆப்பரேஷன் சிந்தூருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ஒரு விவகாரம் தொடர்பா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சரி முன்னாடியே வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து சின்னதா வந்து ஒரு பேட்டியில வந்து அந்த பஹல்காம் அட்டாக்குக்கு காரணமான தீவிரவாதிகளுக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை வந்து கிடைக்கணும். அந்த தண்டனை மூலமாக பார்த்தீங்கன்னா, அவங்க கனவுல கூட இது போன்ற அட்டாக் வந்து திரும்ப வந்து பிளான் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு தண்டனை அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்திய அரசு கண்டிப்பாக வந்து அதை வந்து தீர்க்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு அந்த பஹல்காம் அட்டாக் பற்றி பேசும்போது. ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து நிறைவேறி இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது பற்றி வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அவருடைய எக்ஸ் பக்கத்தில். ஸோ அதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அட்டாக் பற்றி வந்து த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின், சண்டைக்காரங்களுடைய சண்டை வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, நோ ஸ்டாப்பிங் அண்டில் த மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு, நம்மளுடைய குறிக்கோள் முடிகிற வர ஸ்டாப்பே பண்ணக்கூடாது, என்டையர் நேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முழு நாடுமே சரி நானும் இருக்கேன், இந்த முழு நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி த என்டையர் நேஷன் இஸ் வித் யூ, பிரதமர் ஆஃப் இந்தியா மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோம் மினிஸ்டரையும் நம்ம பிஎம்ஐயுமே சரி டேக் பண்ணியிருக்காரு. என்டையர் நேஷன்ஸ் வித் யூ, முழு நாடுமே சரி உங்கள் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். ஸோ ரஜினி சார் எப்போவுமே சரி அந்த நாடு இந்தியான்னு வரும்போது அவர் வந்து வேறு மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே சரி அவர் வந்து பேசுகிறத அவர் வந்து பார்க்குறத எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் அவருடைய ஸ்பீச் எல்லாமேட்டு. ஸோ ஃபுல் இந்தியாவுமே சரி அந்த பஹல்காம் அட்டாக்கு வந்து எப்போ இந்தியா வந்து தரமான ரிப்ளை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தோம். அது நடக்கும்னு சொல்லி போருக்கு வந்து ஒரு டெமோ பார்க்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாகவே சரி அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன்லேருந்து. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய போஸ்ட் மிகப்பெரிய அளவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. தீவிரவாதம் எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிறது ரஜினி சாருடைய ஆசை, நம்ம இந்தியாவுக்கும் அதுதான் கரெக்ட். ஸோ உங்களுடைய கருத்து இது குறித்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.